ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸி மெத்தடில் வந்து எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த எக் கிரேவி வந்து நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக எடுத்துக்கலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஈஸியான எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம திருப்பி சேர்ப்போம். இப்போ முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு தான். அதனால் இது கம்மியாகவே போதும். அப்புறம் வந்து உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் போட்டு லைட்டாக இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டை ஃப்ரை பண்ணது போதும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த முட்டையெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டை ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளிலாம் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு சின்ன இஞ்சி பீஸு ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்துருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து அந்த எக் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் வந்து இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே முட்டையில் ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதனால் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து தனியா பொடி இது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம முட்டை ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக உப்பு சேர்த்துட்டோம். இப்போயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கலாம், பத்தலைனாக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய வேண்டாம், ஏன்னா கிரேவி தானே செய்கிறோம், அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இது கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது கொதித்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும், முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ தயிர் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தயிர் சேர்க்கறதுனால இந்த ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த முட்டையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதெல்லாம் முட்டையோடு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகே, பாய்.